ஆமா இதுதான் இது வந்து ஒரு கிரானுவல். ஆமா ரவை மாதிரியான ஒரு ஐட்டம். ஆஹா. இது நம்ம பாயில் பண்ணிட்டு சார் சித்ராண்ணா கர்நாடகால இருந்தனால ஆமா. குஸ்குஸ்ல ஒரு சித்ராண்ணா போட்டு புரியலையே. பெரட்டி லெமனா புளியா? லெமன். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன இவன் கூட பேராகிறவன் தான் பாவம். ஏன்னா இவனே நிறைய பேசுவான். அதை போட்டுருவாங்க. அவங்க கூட பேராகிறவன் எல்லாம் தூக்கிடுவாங்க. கரெக்ட். ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். ஆனா உனக்கு எந்த கோமாளி இன்னைக்கு வேணும்? கோமாளி ஐ திங்க் சௌந்தர்யா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள் எபிசோட்ல சௌந்தர்யாவே இல்லாம நான் ரொம்ப சௌந்தர்யா மிஸ் பண்றேன். சௌந்தர்யாவை மிஸ் பண்றியா இல்ல பொண்ணை மிஸ் பண்றியா? நல்ல கொஸ்டின். யாரு? சரத் வந்தா எனக்கு தெரிஞ்சு மைண்ட் செட்டாவே நான் வந்து அப்படியே இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். மைண்ட் செட் ஆகல, பாயிண்ட் டேபிள்ல இறங்கிடுவேன். ஏதோ ஒண்ணு அவன் மட்டும் வந்துடக்கூடாது. வேணா அவன் வந்ததுக்கு அப்புறம் சுடட்டுமா துப்பாக்கி கொடுத்துருவா. அவன் வந்துருவானு பயமா இருக்குங்க. Hi friends, welcome to Samriya channel. Cook with Komali season 6 வர இந்த வீக் எபிசோட ரொம்ப டிலேடா தான் ஹாட்ஸ்டார்லயே ரிலீஸ் பண்ணாங்க. அதனால நம்மளால டைம்க்கு ரிவ்யூ பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம ஜூன் 7th and 8th இந்த ரெண்டு எபிசோடையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். வழக்கம் போல இல்லாம இந்த தடவை எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒன்னா உள்ள கூப்பிட்டுட்டாங்க. கோமாலிஸ்லாம் இன்னைக்கு கேங்ஸ்டர் வேஷம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல பூவையார் இல்ல. அது மட்டும் இல்லாம இது பிக் பாஸ் வீடு இல்ல, குக் வித் கோமாளி தானே. அதனால கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போக போறாங்க இல்லையா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பேரிங் தான் ஷூட் பண்ணி இந்த தடவை பேரிங்க டிசைட் பண்ண போறாங்க. கோமாளி கேங்ஸ்டர்ஸ்லாம் ரெடியா உள்ள காத்துட்டு இருந்தாங்க. முதல்ல ஷூட் பண்ண வந்தது நம்மளோட அமரன் உமேர். அவர் சூஸ் பண்ணதோ பேக்கரி டாலிய. அதுக்கு முன்னாடி உமேர் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, குக் வித் கோமாளிக்கு பிறகு உங்களோட ரெகக்னிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட காசு அனுப்பி 10 நிமிஷம் பேசணும்னு கேக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன்னு உமேர் சொன்னாரு. இதை கேட்டு உள்ள இருந்த சுனிதா கரெக்டா சொன்னாங்க, இங்கேயே நின்று மார்க்கெட்டிங் பண்றான் பாரு இந்த பையன் அப்படின்ட்டு. கரெக்ட் தானே. இப்போ உமேர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உமேரோட மேனேஜருக்கு காசு அனுப்பி பேச போறாங்க. இதுவும் ஒரு சைட் பிசினஸ் தானே. உமேருக்கு டாலி தான் பேரா வரணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி டாலியே வந்து அவருக்கு பேரா அமைஞ்சாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஹாப்பி. டாலி போக்கிரி வேஷத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அழகா டான்ஸ் ஆடிருந்தாங்க. அடுத்து கஞ்சா கருப்பானாவோட பேரானது புகழ் தான். எல்லாரும் ஹாப்பியா கைத்தட்டுங்க. ஏன்னா இந்த வாரம் புகழும் ஷபானாவும் பேரா ஆகல. நமக்கு ரொம்ப நிம்மதியா போச்சுன்னு தான் தோணுச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருக்கணும். இவங்க ஷபானா ஒர்க் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து புகழ் ஒர்க் ஸ்டேஷன் இருந்தது. அதுவும் இல்லாம கொஞ்சம் தூரமா இருந்திருந்தா இந்த கிரிஞ்ச் ரொமான்ஸ் காமெடியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த வீக் ஷபானா புகழை கொஞ்சம் இல்ல நல்லாவே வெறுப்பேத்துனாங்க. புகழ் அவரோட தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த பிறகு உமேர் லத்திஃபோட அவரை ஜாயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க. உமேரோ டான்ஸுங்கிற பேர்ல புகழை தூக்கி போட்டு பந்தாடிட்டாருன்னு தான் சொல்லணும். புகழ் கழுத்துல மாட்டிருந்த லெமன் எல்லாமே லெமன் ஜூஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டாரு. இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி புகழ் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த இடத்துல எப்பவுமே இறுக்கமா இருக்கிற கௌஷிக் கூட வாய் விட்டு சிரிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்தது நம்ம ராஜுபாய். ராஜுபாய்க்கு வந்து ஷர்ஜன் தான் பேரா வந்தாரு. ராஜுபாயோட ரெகக்னிஷனை பத்தி கேட்டப்போ, சீரியல்ல நடிக்கும் போது எல்லாரும் எனக்கு அவங்க ஹால் வரைக்கும் இடம் தந்தாங்க. பிக் பாஸ் போனப்போ அவங்களோட பெட்ரூம் வரைக்கும் இடம் தந்தாங்க. சமைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்களோட கிச்சன் வரைக்கும் எனக்கு இடம் தந்திருக்காங்கன்னு ராஜு பெருமையா சொல்லிக்கிட்டாரு. இதோட தனக்கு ஷரத் மட்டும் கோமாளியா வரக்கூடாதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஷர்ஜன் வந்து அவருக்கு பேரா அமைஞ்சாங்க. ஸோ இந்த பேரிங்ல அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி. அடுத்து மதுமிதாவோட பேரானது ஷரத். இவங்களோட ரெகக்னிஷன் குக் வித் கோமாளி வந்ததுக்கு பிறகு கேட்டதுக்கு, என் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லாம என் பையன் என்ன டிவியில பார்க்கும்பொழுது சமையல் அம்மான்னு கூப்பிடுவான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும்ன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த பேரிங்ல மதுமிதாக்கு ஓகேவா இருந்தாலும் ஷரத்துக்கு பெருசா உடன்பாடு இல்லை. வேற வழி இல்லாம மதுமிதாவை கூட்டிட்டு ஒர்க் ஸ்டேஷன் போனாரு. அடுத்து சுந்தரி அக்கா அவங்களோட ரெகக்னிஷனை பத்தி கேட்டப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஏன் வந்து நீ ரொம்ப கோவப்படுற? பூவையா கிட்டலாம் கோவப்படும் பொழுது உன் கண்ணெல்லாம் விரிஞ்சு ரொம்ப மோசமா தெரியுதுன்னு சொன்னாங்க. அதனால இனிமே நான் கோவப்பட போறது இல்லை. ஆனா நான் காட்டினதுலாம் ஒரு கோவமே கிடையாது. நான்லாம் அடிச்சா ரத்தம் ஊத்தும் அப்படின்னு டெரரா பேசினாங்க. பின்ன சும்மாவா ஒரு பொண்ணா தன்னந்தனியா ராத்திரி பகல்னு வெளியில போயிட்டு வரேன், அதுவும் மெரினா பீச்ல தைரியமா இல்லைன்னா முடியுமா அப்படின்னு ஸ்வீட்டா பேசினாங்க. நிஜமாலே சுந்தரி அக்கா சிங்கப்பெண் தான். இவங்களுக்கு பேரிங்கா அமைஞ்சது சுனிதா. அவங்க கேங்ஸ்டர் கேரக்டர்ல ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்குறதுக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டா மாசா இருந்தது. சுந்தரி அக்காவை பார்த்து இவங்களோட பேர் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? நான் டியூப்ளிகேட், அவங்க ஒரிஜினல் அப்படின்னு ஒரு டயலாக் சொன்னாங்க பாருங்க.
செம்மையா எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இந்த பேரிங்ல சுனிதாக்கு கொஞ்சம் பயம்தான். ஆனா சுந்தரி அக்கா ஓகேன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்து லக்ஷ்மி மேம் சௌந்தர்யா மட்டும் எனக்கு பேரா வரக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஆசைக்கு எதிரா இல்லா நயன்தாரா மாதிரி சௌந்தர்யா தான் என்ட்ரி கொடுத்து வந்தாங்க. அதை பார்த்து லக்ஷ்மி மேமுக்கு அழுறதை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு வேற வழி இல்லாம ஒர்க் ஸ்டேஷன் போனாங்க. இந்த பேரிங்ல 2 பேருக்குமே பெருசா உடன்பாடு கிடையாது. இது மட்டும் இல்லாம லக்ஷ்மி மேமோட இந்த பக்கத்தை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குன்னு ஆடியன்ஸ்லாம் சொல்றாங்கன்ட்டு லக்ஷ்மி மேமே அவங்க வாயால சொன்னாங்க. அடுத்து ஷபானா அவங்களோட ரெக்கக்னிஷனை பத்தி கேட்டப்போ, இவ்வளோ நாள் எல்லாரும் அந்த சீரியல் பேரை வச்சு தான் என்னை அட்ரஸ் பண்ணுவாங்க. அது பெரிய விஷயம்தான். இருந்தாலும் என்ன என் பேர் சொல்லி கூப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அந்த விஷயம் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு பிறகு நடந்தது அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அவங்களோட லக்கி நம்பர் 7 அண்ட் எனக்கு குரேஷி தான் வேணுன்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கேத்த மாதிரியே அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு குரேஷி தான் கோமாளியா அமைஞ்சாங்க. குரேஷி வராருன்னு தெரிஞ்ச உடனே ஷபானாக்கு தலைக்கால் புரியல. அதை பார்த்து புகழுக்கு வயித்தெரிச்சல் தாங்கல. இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து நந்தா அவரோட பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ராமராயா பாட்சா வேஷம் போட்டு கலக்கியிருந்தாரு. நந்தகுமார் லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளியில செஃப் ஆஃப் த வீக் வாங்கினதை நினைச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. இந்த தடவையும் அது தொடரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது நடக்கல. அடுத்து பிரியா ராமன் மேம், நான் பல படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனா அதுல கிடைச்ச ரெக்கக்னிஷனை விட இப்போ எனக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் வேற லெவல்ல இருக்கு. இப்பெல்லாம் வெளியில பார்த்தா என்ன செல்ஃபி கேட்கறது இல்ல, ரெசிபி தான் கேட்குறாங்க அப்படின்னு ஸ்வீட்டா சொன்னாங்க. அவங்களோட பேர் பண்ண வந்தது தங்கதுரை அண்ணா. அதுவும் லியோ வேஷம் போட்டுட்டு அவர் நடந்து வந்த வரைக்கும் ரொம்ப மாசா இருந்தது. ஆனா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு பாருங்க, அதுதான் கொஞ்சம் சரியா அமையல. அதுக்கு கரெக்டா ராஜுவும் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு பிறகு வந்த தங்கதுரை அண்ணா, என்னது இது எல்லாமே போர்டில் ஸ்கோர்ஸ் எல்லாம் மாறி போயிருக்கு, ஆளுங்கெல்லாம் மாறி போயிருக்காங்கன்ற மாதிரி ஷாக் ஆனாரு. அதே ஷாக்கை குரேஷியும் கொடுத்தாரு. அடுத்தது என்ன, இன்டர்நேஷனல் குக்கிங் ரவுண்டா. இன்டர்நேஷனல் குக்கிங்க்கு எனக்கு கஞ்சா கருப்பனாவோட சேர்த்து விடுவீங்களான்னு புகழ் வைத்தறிச்சலோட பேசினாரு. அடுத்து அட்வான்டேஜ் டாஸ்க்குக்கான ரூல்ஸ் சொன்னாங்க. எல்லாரும் வச்சிருக்க இன்கிரீடியன்ஸோட இங்கிலீஷ் நேம சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த கோமாலிஸ் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கூட டாஸ்க் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சில விஷயங்கள் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் சுண்டக்காலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேர் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெந்தயம், சொரக்காய், கொத்தவரங்காய் இதோட இங்கிலீஷ் நேம்லாம் வந்து தினந்தோறும் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் வராது. ஏதோ நம்மளுக்கே இதோட இங்கிலீஷ் பேர்லாம் தெரியுதுன்னா சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்து அதோட பேரெல்லாம் படிச்சு பார்க்கறதுனால நம்மளுக்குலாம் இதோட இங்கிலீஷ் நேம் இதுதான் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஏன் உங்களைன்னு சேர்த்துக்கணும், என்னைய சொல்லிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ். இதில் வந்து தாமரை தண்டு அதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்து தான் அப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்டே தாமரை தண்டு தான். இதோட பேர் தெரியாம ரொம்ப நேரம் முழிச்சு சுகர் கேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில 0 பாயிண்டோட திரும்பி வந்து லக்ஷ்மி மேம மோட்டிவேட் பண்ணாங்க பாருங்க. அட்வான்டேஜ் டாஸ்க் தானே மேடம், விடுங்க, நம்ம குக்கிங்ல பாத்துக்கலாம், நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாங்க. அடுத்து 0 வாங்கின ஆளு ஷர்ஜின் தான். வெள்ளத்துக்கு ஜாகரின்ற இங்கிலீஷ் நேமே தெரியாதுன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இன்கிரீடியன்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பன்னீர் தான் வந்துச்சு. அதுக்கு தமிழ்லயும் பன்னீர் தான் பேரு, இங்கிலீஷ்லயும் பன்னீர் தான் பேரு. ஆனா அதையே அவர் கண்டுபிடிக்கல. 0 பாயிண்டோட ஷர்ஜின் அண்ட் ராஜு பேர் டான்ஸ் ஆடிட்டே வெளிநடப்பு செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம சுனிதாவை நம்பி சுந்தரி அக்கா சேலஞ்ச் வேற பண்ணாங்க புகழ்கிட்ட, எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா என்னோட கோமாளின்ட்டு. ஆனா பாவம் சுனிதாக்கு சுண்டக்காவை வச்சு சோதிச்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம புகழோட சேர்ந்து சுந்தரி அக்கா டான்ஸ் ஆடும் நிலைமையாயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் ஃபன்னாகவும் சுந்தரி அக்கா செஞ்சு முடிச்சாங்க. ஃபைனலி இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணது டாலி அண்ட் உமேர் பேர் தான். டாலி வந்து அவுட் ஆஃப் 14 இன்கிரீடியன்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்கோட வின்னரும் இவங்க தான். இதோட சாட்டர்டே எபிசோட் முடியுது. சண்டே எபிசோட்ல மூவி ப்ரமோஷனுக்காக சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படக்குழு வந்திருந்தாங்க. ஹீரோயின் வந்தா புகழ் சும்மா விட்டுருவாரோ, அவங்களோட சேர்ந்து ஒரு டான்ஸை போட்டாரு. ஆனா வந்த ஹீரோயினும் நான் அமரன் உமேர் லத்தீஃப் கூட தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் உமேரோட ரொம்ப ஃபேவரட் சாங்கான அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. உமேர் பார்க்க ரொம்ப கூச்சத்தோட ஆடின மாதிரி தான் இருந்தது. இன்னசென்ட் ஃபெலோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்து இன்ஹரன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2 பேக் பேக் மாதிரி பின்னாடி மாட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இன்ஹரன்ஸை பார்த்து புகழுக்கு பயங்கர கடுப்பு. ஏன்னா ஷபானாவோட நான் 2 வாரமாக பேரிங் பண்ணியிருந்தேன். அப்போலாம் நீங்கள் இந்த பேக் பேக்கை கொண்டாடல, இப்போ ஏன்டா ஒட்டி விடுற மாதிரி பேக் பேக்கை கொண்டு வரீங்க அப்படின்னு சண்டை போட்டாரு. அதுக்கு ரக்ஷன் முன்னாடியே வந்துச்சு, நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நல்ல வேலை அந்த இன்ஹரன்ஸை கொடுக்கல. ஷபானாவும் புகழும் சும்மாவே டான்ஸ் ஆடி வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. இவங்களை ஒட்டி வேற விட்டா என்ன நடக்குமோ. அடுத்து இந்த இன்டர்நேஷனல் குக்கிங் சேலஞ்சில் கண்டிப்பாக இவங்களுக்கு முன்னாடி
முன்னாடியே இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா தான் வராங்க. நல்லா எவ்வளோ சமைக்க தெரிஞ்சாலும் டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல ஒரு விஷயத்த கொடுத்து, அதுவும் இன்டர்நேஷனல் ஃபியூஷன் டிஷ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதுவும் அதுக்கு கரெக்டா பேரு வச்சு என்ன சமைக்கிறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, இது எந்த வருஷத்துல உருவான டிஷ் அப்படின்றது முதல் கொண்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். பாவம் உமேரோட பேரான டாலி என்னதான் போக்கிரி வேஷம் போட்டிருந்தாலும் அவங்க பொண்ணு தானே. அது என்னமோ பையன் ட்ரெஸ் போட்டதுனால உமேர் வந்து அவரை பையன் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரோ என்னமோ தெரியல. டாலியை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் தொப்புன்னு அங்கேயும் இங்கேயும் போடுறதுன்னு அவங்க முதுகெலும்பு உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம இன்ஹரன்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம பேகை கழட்டினாலோ, கோமாலிஸ் வேலை செய்யும் பொழுது குக் ஹெல்ப் பண்ணாலோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாம். என்ன பனிஷ்மெண்ட்னா ஒரு டயலாக திரும்ப திரும்ப சொல்லணும். இது நிஜமாவே ஃபன்னியா தாங்க இருந்தது. பாவம் சுந்தரி அக்காக்கும் கஞ்சா கருப்பனாக்கும் தான் சமைக்கிற டிஷ்ஷோட பேரு கூட சொல்ல வரல. ஏன்னா அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிஷ் அப்படிங்கிறதுனால. அண்ட் இவங்கெல்லாம் சொன்ன பேர்ல பாதி பேர் வந்து நம்மளுக்கே வந்து மனசுல ரெக்கக்னைஸ் ஆகல. அப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை கஞ்சா கருப்பண்ணாவையும் சுந்தரி அக்காவையும் பண்ண வச்சா பாவம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க. அடுத்து சௌந்தர்யா லக்ஷ்மி மேமோட பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி இவங்களுக்கு புரியல. லக்ஷ்மி மேம் சொல்ற ஒவ்வொரு குக்கிங் டேர்ம்ஸுமே சௌந்தர்யாவுக்கு கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருந்தது போல. தன்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சே ஃபுல்லா கவர் பண்ணாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா பெருசா கவுண்டர் கொடுக்கலனாலும் அவங்க முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வருது. அடுத்து புகழை வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு ஷபானா இங்க பண்ணிட்டு இருந்த காரியம்லாம் கொஞ்சம் லைட்டா காண்டா தான் ஆச்சு. எப்பவும் புகழோட பண்ற டான்ஸையும் டயலாக்ஸையும் இந்த தடவை குரேஷியோட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஷபானா. அதெல்லாம் பார்த்து புகழ் அங்க வெறுப்பாகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரோ இல்ல நிஜமா வெறுப்பானாரோ யாருக்கும் தெரியாது. அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னரான உமேர் லக்ஷ்மி மேமையும் நந்தாவையும் தனக்கு குக்கிங்க்கு ஹெல்ப்புக்கு 5 நிமிஷத்துக்கு கூப்பிட்டாரு. அதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அட்வான்டேஜ். அதுவும் பாவம் நந்தாவெல்லாம் கடைசி 5 நிமிஷத்துல டாஸ்க் முடிய போற நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு உமேர். இருந்தாலும் எல்லாரும் ஒரு வழியா 2 மணி நேரத்துல சமைச்சு முடிச்சிட்டாங்களாம். நம்புங்கப்பா, எல்லாரும் நம்புங்க. நம்பிதான் ஆகணும். உமேர் அவர் சமைச்சிருந்த எல்லா சமையலுமே ரொம்ப நல்லா இருந்ததா ஜட்ஜஸ்லாம் கமெண்ட் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்வீட்னர் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்ததா சொன்னாங்க. அண்ட் மதுமிதா லசானியான்னு ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. லசானியாக்கு அந்த பேஸ் ஷீட் தான் மெயின். நீங்க அதுவே போடாம அது லசானியான்னு சொல்லக்கூடாதுன்னு ஜட்ஜஸ்லாம் மதுமிதாவை கலாய்ச்சி அனுப்பிட்டாங்க. ஏன்னா தான் செஞ்ச டிஷ்ஷை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுன்ற மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, நீ லசானியான்ற பேரை யூஸ் பண்ணிருக்க கூடாது. அது யூஸ் பண்ணதுனாலதான் மார்க் கம்மியாகுதே தவிர நீங்க சமைச்ச டிஷ் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை தான் மதுமிதா கொடுத்தாங்க. அடுத்து கஞ்சா கருப்பனா பிரியாராமன் மேமோட டிஷ் தான். பிரியாராமன் மேமோட டிஷ் ரொம்ப நல்லா இருந்ததா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆனால் கஞ்சா கருப்பனா டிஷ் வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடைக்கல அவருக்கு. அதனாலும் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவரை மோட்டிவேட் பண்ணாங்க. ராஜுபாயோட டிஷ் அவர் வந்து குஸ்குஸ் வச்சு லெமன் ரைஸ் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாரு. டிஃப்ரெண்டாக தான் இருந்தது அவரோட டிஷ் பார்க்கறதுக்கே. ரொம்ப அழகாக ப்ரெசென்ட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாரு. இவருக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது. அடுத்து சுந்தரி அக்கா டிஷ் வந்து பெருசாக நல்லா இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. ஏன்னா சுந்தரி அக்காவுக்கு இன்னைக்கு உடம்பே சரியில்லையா, இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்க்கு வந்திருந்தாங்களாம். அதை பாராட்டினாங்க. இதை பாராட்டின உடனே சுந்தரி அக்காவுக்கு தானாவே கண் கலங்கிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் அவங்கள சுற்றி நின்று ஆறுதல் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சமைக்கும் பொழுது சுனிதாவை கண்டமேனிக்கு திட்டிருந்தாலும் சுனிதா வந்து சுந்தரி அக்காக்காக பேசினாங்க. இந்த இன்டர்நேஷனல் குக்கிங்கில் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஞாபகம் வச்சு சமைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை, எங்கள் கோமாலிஸோட தொல்லையும் தாங்கிட்டு அவங்க சமைச்சதே பெரிய விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நந்தா அவர்களின் குக்கிங்ல பெரிய லெவல்ல வந்து ஜட்ஜஸ்லாம் நல்ல ஃபீட்பேக் கொடுக்கல. அதாவது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அந்த சமையல்ல புளிப்பு டேஸ்ட் வந்திருக்கணுமா, அது வந்து அந்த ஃப்ளேவரே வரல அப்படின்ற மாதிரி சொன்னாரு தாமு அப்பா. அடுத்து ஷபானாவோட குக்கிங்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சிது. அவங்க ப்ரான் வச்சு ஏதோ சமைச்சிருந்தாங்க, அது ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்ற மாதிரி ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கையோட இப்போ மார்க்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சுகர் ஃப்ரீ வச்சு அவங்க செஞ்ச ஸ்வீட்டில் யாரை ரொம்ப நல்லா செஞ்சதுன்னு பார்த்ததுக்கு நந்தா அவர்கள் தான் நுங்கு பாயசம் செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா வந்திருந்ததா சொல்லிக்கும் அவர் கோமாளிக்கும் சுகர் ஃப்ரீயோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தாங்க. அடுத்து ஸ்கோர் போர்டு தான். டாப் ஸ்கோரில் யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேமும் பிரியாராமன் மேமும் தான். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் டைமாக லக்ஷ்மி மேம் செஃப் ஆஃப் த வீக் வாங்குறாங்க. டேஞ்சர் ஜோன்ல இருந்து உமேர் லத்தீஃப் 3rd பிளேஸ்க்கு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் ஓவரால் ஸ்கோர் போர்டில் பிரியாராமன் மேம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கோல்டன் ஏப்ரன் கொடுத்தாங்க. செஃப் ஆஃப் த வீக் வாங்க லக்ஷ்மி மேம்க்கு சில பல கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கிடைச்சிது. கூடவே கோமாலியா ஒர்க் பண்ண சௌந்தர்யாவுக்கும் சில கிஃப்ட் ஹேம்பர்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி மேமோட அந்த ஸ்பின்னிங் வீலில் ஜெயிச்ச அந்த கிஃப்டை லக்ஷ்மி மேம் வந்து சௌந்தர்யாக்கே கொடுத்துட்டாங்க.
இந்த ஸ்பின்னிங் வீல்ல ஃபர்ஸ்ட் வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஓடிஜி தான். ஆனால் ஓடிஜினா சௌந்தர்யாவுக்கு என்னன்னே தெரியாதான். அதை கேட்ட அதிர்ச்சியில் ஸ்பின்னிங் வீல் தானாகவே ஸ்பின் ஆனதுல டிவி வந்துடுச்சு. ஸோ குக் வித் கோமாளி வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு குக் வந்து கோமாளிக்கு தனக்கு கிடைச்ச கிஃப்டை கொடுத்துருக்காங்களாம். பெரிய விஷயம்தான். ஸோ இதுதான் இந்த வீக்குக்கான ரிவ்யூ. இப்படியே போனால் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். அடுத்து யார் எலிமினேட் ஆவானோ உங்கள் மனசில் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, bye from Jamima and take care.